ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகர் விஜய் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமா இனிமேல் படங்கள்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லி அவரை கடைசியா நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இயக்குனர் எஸ் வினோத் தேரக் பண்ணிருக்காரு. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், நரேன், பிரியாமணி இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக் போட்டிருக்க இந்த படத்தை கேவியின் புரோடக்ஷன்ஸ் கம்பெனி தயாரிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும் போது இது வந்து தெலுங்குல நடிகர் பாலகிருஷ்ணா நடிச்சு ரிலீஸ் ஆன பகவன் கேசரி படத்தோட தமிழ் ரீமேக் தெரியுது. இருந்தாலும் நடிகர் விஜய் அவங்களோட ஸ்டைல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது படம் பிளாஸ்டா இருக்க போகுதுன்னு தெரியுது. இதுல ட்ரெய்லர் ஓப்பனிங்ல நடிகர் விஜய் காட்டுக்குள்ள இருந்து வரும்போது சைட்ல பார்த்தா 2 யானையை காமிச்சிருப்பாங்க. இது தளபதி விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட கொடியில 2 யானை இருக்கும். அது காமிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல விஜய் அவங்களோட கேரக்டர் நேம காமிச்சிருப்பாங்க. அது தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு இருக்கும். அதோட ஷார்ட் ஃபார்ம் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா டிவிகே அப்படின்னு வரும். இந்த படத்தோட ட்ரெய்லர்ல எனக்கு பிடிச்சது வில்லன் பாபி தியோல் தான். அவரை சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது ஜனநாயகன் வந்து பகவன் கேசரி ரீமேக் அப்படின்னு. ரீமேக்கா இருந்தாலும் வில்லனோட ரோலை கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. இதுல கடைசியில நடிகர் விஜய் வந்து ரோபோட் கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் விரிக்குது. மற்றபடி தியேட்டர்ஸ் வந்து அதிர போகுது. அது மட்டும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.